சுருள் சுருளாய் ஜலேபி போல சுவையோடு சுற்றும் கதைகள். அறிவும் நெறியும் கலந்தவை ஜலேபி டேல்ஸில் பயணம் செய்வோம். अयोध्यावासी राम राम, दशरथ नंदन राम राम, जानकी जीवन राम राम, दशमुख मर्दन राम राम, हनुमत सेवित राम राम, धर्म स्वरूप राम राम, श्री राम जय राम, जय जय राम, जय जय राम, श्री राम जय राम, जय जय राम, जय जय राम. அயோத்தி சிங்காசனம் ஒரு ராஜாவால் நிரம்பி இருக்கவில்லை. ஆனால் அது தர்மம் இல்லாமல் காலியாகவும் இல்லை. அந்த சிங்காசனத்தில் மேல் ராமரின் புனிதமான பாதுகைகள் வைக்கப்பட்டிருந்தன. அவை அனைவருக்கும் நினைவூட்டியது, அயோத்தியின் உண்மையான அரசன் ராமரே என்பதை. அரண்மனையில் பரதன் தர்மத்தின் பெயரில் ஆட்சி செய்தார். ஆனால் சித்திரகூடத்தின் அமைதியான காட்டில் ராமன், சீதை, லக்ஷ்மணன் தங்கள் வனவாச வாழ்க்கையை தொடர்ந்தனர். அந்த அமைதி நிறைந்த காட்டில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. அயோத்தியாவின் பொற்கோபுரங்களிலிருந்து தொலைவில் சித்திரகூடத்தின் காட்டில் ராமன், சீதை, லக்ஷ்மணன் ஒரு எளிய வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். சிறிய குதிரைகள் இல்லை, பொற்கோட்டைகள் இல்லை. அதற்கு பதிலாக மரங்களின் நிழல், நதிகளின் இசை, பறவைகளின் குரல். ஒரு அரச குடும்பம் இப்போது காட்டின் அமைதியில் வாழ்ந்தது. சித்திரகூடம் ஒரு புனிதமான மலைப்பகுதி. அங்கு காலை ஒளியில் பறவைகள் இனிமையாக பாடும், மான் கூட்டங்கள் அச்சமின்றி நடந்து செல்லும். முனிவர்கள் தியானத்தில் மூழ்கி வாழ்ந்தனர். அந்த அமைதியான உலகத்தில் ராமன் தர்மத்தின் வழியில் வாழ்ந்தார். ஒரு நாள் காட்டில் வாழ்ந்த பல முனிவர்கள் ராமனை சந்திக்க வந்தனர். அவர்கள் கவலையுடன் கூறினார், ராமா, எங்கள் யாகங்களையும் தவங்களையும் ராட்சசர்கள் கலைத்து விடுகிறார்கள். எங்களை காப்பாற்றுங்கள். ராமன் அமைதியாக கேட்டார். அவர் இப்போது ஒரு காட்டுவாசி என்றாலும் அவர் இன்னும் ஒரு க்ஷத்திரியர், தர்மத்தை காக்க வேண்டியவர். அவர் மெதுவாக கூறினார், இந்த காட்டில் நான் இருக்கும் வரை தர்மத்தை நான் காப்பாற்றுவேன். லக்ஷ்மணன் எப்போதும் ராமனுடன் இருந்தார், எப்போதும் விழிப்புடன், எப்போதும் பாதுகாப்புடன். அவர் குடிசைகளை கட்டினார், காட்டில் உணவை தேடினார். இரவும் பகலும் ராமனையும் சீதையும் பாதுகாத்தார். சீதை காட்டின் வாழ்க்கையை அருளும் தைரியமும் கொண்டு ஏற்றுக்கொண்டார். அவர் மலர்களை சேகரித்தார், மரங்களின் நடுவே நடந்தார். மிதிலையின் இளவரசி இப்போது காட்டின் அமைதியில் வாழ்ந்தார். ஆனால் அந்த காட்டின் ஆழத்தில் அபாயம் மெதுவாக விழித்து கொண்டிருந்தது. சில காலம் கழித்து ராமன் ஒரு முடிவை எடுத்தார். சித்திரகூடத்தில் அவரின் இருப்பு அயோத்தியாவிலிருந்து பலரை கவரத் தொடங்கியது. அதனால் அவர் மேலும் ஆழ்ந்த காட்டுகளுக்கு பயணம் செய்ய முடிவு செய்தார். அவர்கள் முன் விரிந்திருந்தது பெரிய தண்டகாரண்யம், மிக அடர்ந்த காடு, பழமையான மரங்கள், மறைந்த ஆறுகள், பலர் பயந்த இடம். ஆனால் ராமன் அச்சமின்றி முன்னே சென்றார். பயணத்தின் போது ராமன் பல முனிவர்களின் ஆசிரமங்களை சந்தித்தார். அவர்கள் அனைவரும் ராமனை மரியாதையுடன் வரவேற்றனர், அவரை ஆசீர்வதித்தனர்.
ராட்சசர்களின் கொடுமைகளை அவரிடம் கூறினர். தண்டகாரண்யத்தின் ஆழத்தில் பல ராட்சசர்கள் வாழ்ந்தனர். அவர்களில் சிலர் இலங்கையின் சக்தி வாய்ந்த அரசன் ராவணனின் கீழ் இருந்தனர். ராமன் இன்னும் அதை அறியவில்லை. அவரின் பயணம் ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்கிறது. ஒரு நாள் அவர்கள் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய ராட்சசன் தோன்றினான். அவன் பெயர் விராதன். அவன் கர்ஜித்த போது காடு முழுவதும் அதிர்ந்தது. விராதன் தாக்கினான். ராமனும் லக்ஷ்மணனும் உடனே தங்கள் வில்லை கைப்பற்றினர். அம்புகள் மின்னல் போல பாய்ந்தன. காடு போரின் சத்தத்தால் நிரம்பியது. இறுதியில் ராமனும் லக்ஷ்மணனும் விராதனை வீழ்த்தினர். ஆனால் அவன் இறக்கும் முன் ஒரு அதிசயம் நடந்தது. விராதன் கூறினான், நான் முன்பு ஒரு தெய்வீக உயிர். சாபத்தால் ராட்சசனாக மாறினேன். ராமா, நீ என்னை அந்த சாபத்திலிருந்து விடுவித்தாய். அவன் ராமனை வணங்கி வானுலகிற்கு சென்றான். போகும் முன் அவன் ஒரு ஆலோசனை கூறினான். தெற்கே செல்லுங்கள் என்றான். அங்கு மகாமுனிவர் அகஸ்தியர் வாழ்கிறார். அகஸ்திய முனிவர் பெரிய ஞானி. அவரது ஆசிரமம் காட்டின் நடுவே ஒளி போல இருந்தது. ராமன், சீதை, லக்ஷ்மணன் அவரை சந்தித்தனர். அகஸ்தியர் ராமனை அன்புடன் வரவேற்றார். அவர் அறிந்திருந்தார், ராமன் ஒரு சாதாரண இளவரசர் அல்ல. அவருக்கு ஒரு பெரிய விதி காத்திருக்கிறது. அகஸ்தியர் ராமனுக்கு பல தெய்வீக ஆயுதங்களை அளித்தார். புனிதவில், அற்புத அம்புகள், அவை வரப்போகும் போருக்கான ஆயுதங்கள். அகஸ்தியரின் ஆலோசனையை பின்பற்றி அவர்கள் பஞ்சவடி சென்றனர். கோதாவரி நதியின் அருகே அது ஒரு அழகான இடம். அமைதி நிறைந்த காடு. லக்ஷ்மணன் ஒரு புதிய குடிசை கட்டினார். சீதை அதை மலர்களால் அலங்கரித்தார். ராமன் நதியின் ஓசையை அமைதியாக கேட்டார். வாழ்க்கை மீண்டும் அமைதியாக தோன்றியது. ஆனால் அமைதி நிறைந்த காட்டுகளில் சில நேரங்களில் பெரிய புயல்கள் மறைந்திருக்கும். அவர்களை யாரோ கவனித்து கொண்டிருந்தார். மரங்களின் நடுவே ஒரு நிழல், ஒரு ராட்சசி. அவள் கண்களில் ஆர்வமும் அகங்காரமும் இருந்தது. அவள் பெயர் சூர்பனகா. இலங்கையின் அரசன் ராவணனின் சகோதரி. அவள் வருகை இராமாயணத்தின் கதையை முழுவதும் மாற்றப் போகிறது. பஞ்சவடியின் காட்டில் ஒரு புயல் எழுகிறது. அகங்காரத்தின் புயல், கோபத்தின் புயல். மிக விரைவில் ராமன், சீதை, லக்ஷ்மணன் அவர்களின் அமைதியான வாழ்க்கை மாறப்போகிறது. அடுத்த பகுதியில் பஞ்சவடியின் ராட்சசி. சூரியன் போல ஒளி தரும் ராமன், சொல்லிலும் செயலும் தரும் தரும் நாயகன். அன்பின் வழியில் உலகை நடத்தும் அருள் நிறைந்த அவன் கதைகள் அழைக்கும். ராம ராம நாம பாடுவோம், நல்ல வழியில் நாம் நடப்போம். சீதாராமன் புகழ் பரப்போம், சிந்தையில் ஒளியை விதைப்போம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.